ஒன்று உடல் ரீதியாக மனைவியை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி, இன்னொன்று மனைவிக்கான கியாம் தாம் சௌப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடுத்த உடை, உண்ண உணவு, இருக்க இடம் தரக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இருந்தால் இஸ்திதாஅத் என்பது மார்க்க அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். சக்தி பெற்றவர் என்பது அர்த்தம். இது இல்லை என்று சொன்னால், இது இருந்தால் ஃபல்யதஸவ்வஜ், அவர் நிக்கா செய்து கொள்ளட்டும் என்பது நபி அவர்களுடைய பொன்மொழி. ஃபஇன்னஹு அகஸு லில் பஸரி வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜி, இதனால ரெண்டு பலன் கிடைக்கும் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். ஒன்று, அகஸு லில் பஸர், பார்வை சரியாகும், கெட்ட பார்வை இருக்காது, தீய பார்வை இருக்காது, அந்நிய பெண்களை பார்க்கக்கூடிய ஒரு போக்கு மனதிலும் இருக்காது, கண்ணிலும் இருக்காது, எண்ணங்களிலும் இருக்காது. ஒன்று. இரண்டாவது என்னவென்றால், அஹ்ஸனுல் ஃபர்ஜ், தன்னுடைய மர்மஸ்தானத்தை ஹலாலான இடத்துல மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை நபி அவர்கள் இன்னொரு காரணத்தை சொல்கிறார்கள். அதே மாதிரி وَمَنْ لَمْ يَسْتَطِعْ مِنْكُمْ الْبَاءَةَ